கண்டுக்க மாட்டாரு. என்ன அவர் கண்டுக்க மாட்டாரு. அவர் இல்லைங்க, உங்க ஆளு வந்திருக்காரு. எங்காலா? குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங். ஆடிட்டு இருந்தீங்க, முடியிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீ, வெளியே வாடா. டா டா என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓஹோ. கமிங் டா. சீக்கிரம் இறங்கடா. ஏன் சார், இவரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே, இவரு போய் மரியாதை இல்லாம பேசுறீங்களா? அப்படி ஒரு கப்சா விட்டுருக்கானா? இவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா? சேனாபதி இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ராஜா இருக்க முடியாதா? இருக்கலாம். ஆனா அவன் பேர் தான் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்க. நீ உள்ளதா இருக்கணும். ஐயோ, இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. நீங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை என் ரெட்ட பிறவி அண்ணனா இருக்கும். அவரு பேரு யுவராஜா, என் பேரு ரவிராஜா. அந்த யுவராஜா வர்ற வரைக்கும் இந்த ரவிராஜா உள்ள இருக்கட்டும். ஐயோ, ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பிள்ளைன்னு தானே சொன்னீங்க? இல்ல விஜி, அவரு பேரு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சா, அதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு. ரவிராஜா. எஸ் சார், கொஞ்சம் வாங்க. அண்ணனை கூப்பிடுறீங்களா? ஆமா. அதான் அவன்டா. ஆமாண்டா, வாடா. ஐயோ சார், சார் இவனேதான் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவன் தானே? இவன் தானே சார். சார் சார் நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் தானே? அதே திருட்டு மொழி. இவன் தான் சார். சார் 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 இருங்க சார். சார் வாங்க. தெய்வ மகன் பாத்தீங்களா? அதுல சிவாஜி பாத்தீங்களா? 3 சிவாஜி இருந்தாங்களே. நவராத்திரி பாத்தீங்களா? அதுல 9 சிவாஜி இருந்தாங்களே. அது மாதிரி என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரி இருக்கிறது என்ன தப்பு? ஐயோ, குழப்பறானே. இவன் தான் சார். ஸ்டேஷன் கோடா. பத்தலையா? நீ ஸ்டேஷன் கோடா. முட்டிக்கு முட்டி தட்டுறேன். ஏமா, இவன் ஒரு திருடன். இவன் நம்பி எந்த அளவுக்கு ஏமாந்திருக்க? ஏதாவது குழந்தை? சார், நான் பண்பாட்டை மீறாதவன் சார். கிழிச்ச திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் பண்பாடா? வாடா, ஏன் பண்பாட்டை காட்டுற? ஏன்டா இன்ஸ்பெக்டர் நடிச்சு எங்களை ஏமாத்துற? விஜய், நான் இப்படிதான் விளையாடுவேன். நம்பாத நீ. கெட் லாஸ்ட். உன் சாவகாசமே தேவையில்லை. ராஜப்ல காதல கெடுத்துட்டல, உன்னை அப்புறமா பாத்துக்கலையா? ஏறா ஏற போயா? என் கார் எங்கயா? விஜய போயிட்டா. கார் பெருசா? கார் வித்துட்ட போங்க. கார் வித்துட்டா. ஐயோ, ராஜா வரப்போறாரா? ராஜா வரப்போறாரா? கான்ஸ்டபிள்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், என்னையா சுத்த மசமசல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராஜா வரப்போறாரு. 23ஆம் நம்பர் செல்ல சுத்தமாவீங்க. போங்க, ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். போங்கயா. ஐயோ, ராஜா வரப்போறாரு. ராஜா வரப்போறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. வரட்டும் வரட்டும். ராஜா வரப்போறாரு. யோ, ராஜா வரப்போறாருயா. ஜப்பான், ராஜா வரப்போறாருன்னு சொல்றேன்ல. காதுல விழுந்துச்சு. என்னது? ராஜா வர்றது உனக்கு ஒரு செய்தியாவே தெரியலையா? இல்ல. விளையாடுறியா? ராஜாவுக்கு வரவேற்பு எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். ஏன் சார்? ஏன்? ராஜா வர்றப்ப நான் கையில மாலையை வச்சுட்டு செண்டை வச்சுட்டு வாராஜா வாராஜான்னு கூப்பிடணுமா? முடியாது சார். முடியாது? முடியாது சார். இந்த உலகமே தலைகீழா உருண்டாலும் இந்த ஜப்பான் ராஜாவெல்லாம் வர இருக்க மாட்டான். வருக ராஜா, வருக. என்ன செந்தமிழ்லாம் பேசுறான்? போ பாரு, கருந்தமிழ்ல பேசுவான். இப்படி அடி கைய. ஏய் ஜப்பான், என்னடா இறச்சிட்டனியா? உன்னை பார்க்காம தான்பா. ஆமா, இங்க வர்றதுக்கு இந்த தடவை என்ன பண்ண? லவ் பண்ணுன. லவ் பண்ண பொண்ணு என்ன லவ் பண்ணுங்கிறதுக்காக காரை திருடின, மாட்டிக்கிட்டேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன். ஜெயிலுக்கு வருது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே? இல்ல. அப்புறம் உம்முன்னு இருக்க? என்னை பத்தி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அவ முகத்துல பாத்துருக்கணுமே அந்த வெறுப்ப. அவளை ஏமாத்திட்டுமே என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அவளை இழக்க நான் தயாரா இல்ல. சாதாரணமா பொம்பளை பத்தி பேச மாட்டியே, இந்த அளவுக்கு பணத்தை விட்டாலே நல்ல கட்டையோ? என்ன சொன்ன? கட்டை இல்ல, கட்டை இல்ல அண்ணி. அப்பா, ஏ ஜப்பான், வாழ்க்கையில குறிக்கோளே இல்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. இனிமே கௌரவமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். விஜயா எப்படி எனக்கு கிடைச்சி ஆகணும். எப்பா கஞ்சா கிஞ்சா அடிச்சியா? குத்தி. ஒரு நிமிஷம் இரு, அர்ஜென்டா வருது, வந்துடுறேன். இந்த அடிக்கிற பிடிச்சிருச்சா?
பிடிக்கலன்னு சொல்லு. தெரியுதுல்ல? எனக்கு பிடிக்குதே. ஐயோ, எனக்கு இன்னும் பைத்தியம் தான் பிடிக்கல. அவனுக்கு தான் கம்பி என்ன பிடிக்கல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே எல்லாரும் அவனை பார்த்து தியாகின்னு சொல்லுவாங்க. தியாகியா? துரோகி. திருடனுக்கு குடிகார மக்காலத்து. பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ராஜா, நல்ல ராஜா. பாரு, அவனை பத்தி அப்படி சொல்லாத. ஒரு நண்பன் சாகறான், ஆனா நட்பு சாகக்கூடாது. அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான். ஊர்ல எனக்கு செக்ரட்டரி வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நானும் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. வேன் டிரைவர். நான் கூட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவர். என்ன அது? நினைவு சின்னம். இத பாருங்க, இனிமே ஒரு நிமிஷம் லேட் பண்ணா கூட நான் பத்திரகாளியா மாறிடுவேன். இவனை தூக்கி ஆட்டோல போடியா. ஐயோ, அப்பா. இருக்கீங்களா? ஹலோ, குருநாதன் ஸ்பீக்கிங். கொஞ்சம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, தலை எழுத்து. இத பாரியா, இத்த தூக்கி ஆட்டோல போடு, அத்தை தூக்கி வெளியில போடு. வேன் டிரைவர், வண்டியை எடு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே. விஜயா இங்க இல்ல. என்னாச்சு? இந்த ஊர்லயே இல்ல. அவளுக்கு உங்க மேல ஒரே வெறுப்பு, ஏமாற்றம். அதனால இந்த ஊரை விட்டே போகணும்னு முடிவு பண்ணிட்டா. நீங்க இனிமே அவளை பார்க்கவே முடியாது. மீனு, விஜயா தான் பார்க்க வந்திருக்கேன். நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? இது வரைக்கும் நான் பார்க்க வந்ததே ஒன்னதான். இது என்ன புது கதையா இருக்கு? புது கதையா? இந்த பார், உன் மேலதான் எனக்கு புரியும். உன் வாட்ச் காணா போச்சுல்ல, அன்னைக்கு யார் வாட்ச் வாங்கி கொடுத்தா? நான் தான், என் காசு போட்டு. அது மட்டும் இல்ல மீனு, ஒரு நாய் காணா போச்சேங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை நாய் இல்ல நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பார் மீனு, நான் விஜயா கூட பழகிறதுக்கு காரணமே நீதான். அவ ரொம்ப பேராசுக்காரி. எனக்கு கெட்ட பேர் வாங்க வச்சா, திருட வச்சா, ஜெயிலுக்கு போக வச்சா. இந்த பாரு மீனு, என் பேர் மேனகா. நான் அன்பா கூப்பிடுறேன். முட்டை உடைஞ்சாதான் ஆம்லெட், உடையாம தானா வந்தா குஞ்சு. அது மாதிரிதான் என் நெஞ்சு. ஐ லவ் யூ. நீ என்ன ஏத்துக்கிறியோ இல்லையோ, இந்த பூவை ஏத்துக்க. நான் வரேன். என்னங்க? பாரு மீனு, விஜயா இங்க இல்லாம இருக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? நான் ஹைதராபாத் போறது இல்ல. அங்க போனதான் அவன் மூஞ்சியை பார்க்க வேண்டியதா இருக்கும். அவ ஹைதராபாத் போல, நீங்க பெங்களூர் போகாம இருந்தா போதும். ஓஹோ, பெங்களூர்ல அவ மாமா வீடு ராஜாஜி நகர்ல இருக்குன்னு சொல்லுவாளே. இல்ல, அவ வீடு ஜெயநகர்ல இருக்குன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கு என்ன, நான் பெங்களூர் போனா ஜெயநகர் 3rd மெயின் ரோட்ல தான் தங்குவேன். உங்களுக்கு கவலையே வேண்டாம், அவ 1st மெயின் ரோட்ல தான் இருக்கா. எங்க இருந்தா என்ன, நான் பெங்களூர் பக்கம் தலையா காட்ட போறேன். நான் வரட்டுமா ராஜா? ஜுபி விஜி, பெங்களூர்ல இருக்க வர்றேன். சார், அதான் போய கால மறந்துட்டமே. ஐயோ 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 ஐயோ, வண்டி வந்து சார், சார் லிப்ட் லிப்ட் லிப்ட். அட்டேங்கப்பா, சூப்பர் வண்டியா. சார், கால ரொம்ப முடியல சார். பெங்களூர் போறதா இருந்தா நானும் வரேன் சார். சின்ன பாலಲ್ಲಿ சார், நான் பெங்களூர் எதுக்கு போறேன்னு தெரியுமா சார்? எதுக்கு? திரு ராஜ்குமார் கன்னடா ஆக்டர் இருக்கார்ல சார், அவர் கூட இன்னைக்கு நைட் டின்னர். அம்பரீஷ், விஷ்ணுவர்தன் இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. ராஜ்குமார் சார் பையன் சிவன் இருக்காரு, அவர் என் தம்பி கூட படிச்சவர். அப்பா, ஏன் சார் நோன்றீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வாழ்க்கை பூரா மத்தவங்களுக்காக நடந்து நடந்து கால் இப்படி ஆயிடுச்சு சார். இந்த அக்னி நட்சத்திரம், நாயகன் இதெல்லாம் டைரக்ட் பண்ணாரு டைரக்டர் மணிரத்னம். அவர் உங்களுக்கு தெரியுமா? யாரு? எந்த டைரக்டர்? அதான் சார், மணிரத்னம், டைரக்டர் மணிரத்னம். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அவருக்காக அலைஞ்சு அலைஞ்சு அவரு டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாமே நான் தான் சார் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? இவ்வளவு ஏன் சார், அவர் அண்ணன் ஜிவி இருக்காரு, ஜி வெங்கடேஸ்வரன். யாரு யாரு? அதான் சார் ஜிவி, சுஜாதா பிலிம்ஸ் ஜிவி. ஆமா, அவருக்கு தொழில் கத்து கொடுத்ததே நான் தான்.
ஏன் சார் நிறுத்துறீங்க? எங்கேயாவது போறீங்களா? நீங்க ஏதோ டைரக்டர் சொன்னீங்களே, யாரது? டைரக்டர் மணிரத்னம். அவங்க அண்ணன் யாரோ சொன்னீங்களே? ஜிவி வெங்கடேசா, ரொம்ப நல்லவர். நான் தான் அந்த ஜிவி. ஆஹா. சார், ஜிவி நீங்களா? நான் அப்பவே நினைச்சேன், ஜாட அப்படியே இருந்துச்சு. ரீல் சுத்துறதுக்கும் ஒரு லெவல் இருக்கு. இவ்வளவு சுத்தினா அப்படிதான் இறக்குவேன். கொஞ்சம் இறங்குறீங்களா? நியாயம்தான், இறங்கிட வேண்டியதான். மணிரத்னம் சார் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சார்.